Hi friends, welcome to Harshika Mom channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் மந்த் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே சேவிங்ஸுன்றது நம்ம லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட். நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் சேவிங்ஸை நம்ம ட்ரை பண்ணாமல் இது எனக்கு வராது, இது எனக்கு செட் ஆகாது, நீங்கள் சொல்கிற மெத்தட்லாம் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். இது சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதே இல்லை, நான் பிகினரு, எனக்கு அது மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க. சேவிங்ஸ் நான் எப்படி பண்ணுறதுன்னா, உங்களுடைய மாதம் மாதம் கொடுக்குற வீட்டில் கொடுக்குற செலவை மிச்சம் பண்ணி தான் நீங்கள் இதை சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணும்போது கீப் இன் உண்டியல் மந்த்லி நீங்கள் ஒரு உண்டியல் இல்லைனா ஒரு சம்பளம், எதனா பாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர் பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா பட்ஜெட் போட்டால் தான் எவ்வளோ வரவு எவ்வளோ செலவு நமக்கு தெரியும். பட்ஜெட்டே போடாமல் நமக்கு வர காசெல்லாம் செலவு பண்ணிகிட்டே வந்திங்கன்னா சேவிங்ஸ் நமக்கு இருக்கவே இருக்காது. நம்ம சேவிங்ஸ் நம்ம லைஃப்பில் மினிமம் 10 to 20% ஆச்சு சேலரியிலேருந்து சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மினிமம் ஒரு 10,000 ஆச்சு சேவ் பண்ணுங்கள். 10,000 சேலரி வாங்குறீங்கன்னா 1,000 rupees ஆச்சு சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சேவிங்ஸே பண்ணாமல் என்னால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சேவிங்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களால் முடியும். அவாய்ட் ஜிபே ஆன்லைன் டிரான்சாக்ஷன். எப்போவுமே கேஷை கையில் கொடுத்து பழகுங்க. ஜிபே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு நமக்கு தெரியாது. அதனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் கையிலேருந்து கொடுக்கும் போது தான் எவ்வளோ செலவாகுதுன்றதை நீங்கள் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே நம்ம கேஷ் மூலியமாக தான் நம்ம இந்த ஷாப்பிங் பண்ண போகிறோம். வேறு எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினச்சி எல்லாத்தையுமே கேஷை விட்ரா பண்ணி கையிலேருந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் கேஷ் கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் எவ்வளோ ரூபாய் செலவாகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அது இல்லாமல் அன்வான்ட் திங்ஸ் எதனா நீங்கள் வாங்கவே கூடாதுன்றது இந்த மந்த் நீங்கள் ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கணும். நம்ம தேவைப்படுற பொருள் மட்டும் தான் வாங்கணும், வேறு எந்த பொருளுமே வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்வான்ட் திங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு 4 பாத்திரம் இருக்கும். நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி வேறு ஒரு பாத்திரம் நல்லா இருக்குது, இது ஆன்லைனில் வாங்கலாமா இல்லை கடையில் போய் வாங்கலாமா, வாங்கிட்டு பழசே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு புதுசு தூக்கி ஓரம் வச்சுருவீங்க. அதனால் அன்வான்ட் திங்ஸ் எதுவும் வாங்காதீங்க. நமக்கு தேவையாக நம்ம யூஸ் பண்ணுவோமா தெரிஞ்சு மட்டும் வாங்குங்க. ஏப்ரல் மந்தில் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம். அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படிலாம் சேலஞ்ச் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுறது தான். சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது டே 1 டே 7 1 வீக்குக்காக சேவிங். ஃபஸ்ட்டு 10 கூட நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 1 வீக் ஃபுல்லாக 10 அப்படி டே 1 10, டே 2 10, டே 3 4 5 6 7 வரைக்குமே நீங்கள் 10 சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக 70 rupees வருது உங்கள் சேவிங்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டே 1லேருந்து டே 7 வரைக்கும் டெய்லி 20 rupees அப்படின்ட்டு எடுத்து வச்சிங்கன்னா 140 rupees வருது. டெய்லி சேவிங்ஸ் பண்ணும்போது 20 rupees 10 rupeesனால் நமக்கு சின்ன அமௌண்ட்டு தான். நம்ம தேவையில்லாமல் செலவை நீங்கள் மிச்சப்படுத்தினாவே இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ண முடியும். இதை நீங்கள் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சு கூட டே 1 நான் 10 rupees போட்டுட்டேன், டே 2 10 rupees போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டிக்கு இல்லை ஒரு கலர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டே 1லேருந்து டே 7 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 rupees சேவிங்ஸ் பண்ணுறீங்க. டெய்லி 30 rupees எடுத்து வைக்கிறீங்க. அது மாதிரி 7 days எடுத்து வச்சிங்கன்னா 210 rupees வருது. டெய்லி 30 rupees சொல்கிறது. அதே மாதிரி டெய்லி 40 rupees எடுத்து வைக்கிறீங்க. 1லேருந்து 7 days வரைக்கும் எடுத்து வச்சிங்கன்னா 280 rupees வருது. நீங்கள் டெய்லி சொல்கிற அமௌண்ட்டு 10 20 30 40 சில டைமில் எனக்கு கிடைக்காது அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய தொகைலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை 40லாம் ஃபஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை செகண்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை தேர்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை ஃபோர்த் வீக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன அமௌண்ட் ஃபோர்த் வீக் எடுத்துக்கோங்க, பெரிய அமௌண்ட் ஃபஸ்ட் வீக் எடுத்துக்கோங்க. இப்போ டோட்டலாக 28 டேஸ்க்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 70 140 210 28 மொத்தமாக 700 rupees தான் நம்ம சேவ் பண்ணுறோம். ஆனால் ஏப்ரல் 31 days நம்ம 28 days இந்த மாதிரி மெத்தடில் சேவிங்ஸ் பண்ணுறோம். இதை 1000 rupees நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம்.
டெய்லி சேவிங்ஸ் பண்ணுறது வந்து 700 ருபீஸ் எடுத்து வைக்கிறோம். இதே நீங்கள் வந்து வீக்லி வந்து 50 to 100 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம். வாரம் வாரம் வாங்குகிற காய்கறி, பழம் அந்த மாதிரி ஐட்டமில் வந்து உங்களுக்கு வீக்லி செலவில் இருக்கிற ஐட்டம் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிட்டு அதில் மிச்சம் பிடிக்கணும்னு நினச்சி கண்டிப்பாக வந்து 50 to 100 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணுறோம். 4 வீக்ஸ் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா 400 ருபீஸ் வருது. மினிமம் வந்து வாரத்துக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் சொல்லியிருக்கிறேன். உங்களால் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளோ மிச்சம் பண்ணுங்க. அப்போ டோட்டலாக 700 + 400 எடுத்திங்கன்னா 1100 ருபீஸ் வருது. 1 மந்த்துக்கு வந்து 1100 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணுறீங்க. பிகினராக இருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருக்கும். பட் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேவிங்ஸை வந்து நம்ம எப்படிலாம் வந்து பெருக்கலாம், இந்த அமௌண்ட் அப்படியே வச்சுருந்தா அப்படியே தான் இருக்கும். இதை வந்து எந்த ஸ்கீம்லலாம் போட்டால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கன்ஃபார்மாக நான் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து இந்த அமௌண்ட்டை நான் வந்து சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர்டி போடுங்க. 1 இயர்க்கான ஆர்டி வந்து நீங்கள் போட்டு சேவிங்ஸ் பண்ணலாம். ஆட்டோ டெபிட் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் கொடுத்தா கூட நீங்கள் வந்து உங்கள் மொபைல் பேங்க்லேருந்தே கூட அது டெபிட் ஆகிடும். மொபைல் பேங்க்லேருந்தே கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சேவிங்ஸை. மந்த்லி வந்து 1000 ருபீஸ் வந்து மினிமம் வந்து நீங்கள் ஆர்டி போடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போடலாம். அதோட ஒரு குட்டியாக ஒரு வட்டியும் வரும். 6% 7% வரைக்கும் நிறைய பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. அது 6 to 7 இன்ட்ரெஸ்ட் தராங்க. உங்களுக்கு அதிலே ஒரு வட்டி வந்து ஒரு 400 to ஒரு 600 வருதுன்னு வச்சுக்கிட்டா அது உங்களுக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு 11 மந்த்து ஸ்கீம் போடுறீங்க. அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் போகாதீங்க. கிராம் பேஸஸ் தான் பெஸ்ட்டு. கிராம் பேஸஸ் எந்த கடையில் போடுறாங்களோ அதை நோட் பண்ணி வாங்குங்க. கோல்டு சீட் போட்டு சின்னதாக உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து சீட்டெல்லாம் போட முடியாது, எனக்கு அதை பற்றிலாம் தெரியல அப்படின்னா ஆல்ரெடி 21 கோல்டு ஷாப் கம்பேரிசேஷன் போட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த ஷாப்பில் போடணும்னு நினைக்கிறீங்களோ டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லைனா மில்லிகிராம்ஸில் வந்து கோல்டு காயின் வாங்குங்க. மந்த் ஆன் மந்த் வந்து 1000 ருபீஸ் சேவ் பண்ணிங்கன்னா அந்த 1000 ருபீஸ்க்கு வந்து மில்லிகிராம் காயின் வாங்குங்க. அப்படி இல்லைனா 3 months ஒன்ஸ் வந்து சேர்த்து நீங்கள் வந்து 1 கிராம் காயின், 1/2 கிராம் காயின் அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களால் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடியுதோ அது மாதிரி கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி போடலாம். போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி பார்த்தீங்கன்னா இப்போ 6.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் 5 இயர்ஸ் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். 5 இயர்ஸ்னால் 60 மந்த்து வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல பெரிய தொகையாக வரும். நீங்கள் அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா எனக்கு வந்து இது மாதிரிலாம் எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் சில்வர் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். சில்வர் வந்து உங்களுக்கு டெய்லி யூஸ் எதனா பண்ணணும்னா கொலுசு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சாமி பொருட்கள் வாங்குறதா இருந்தால் சாமி பொருட்கள் கூட வாங்குங்க. அது வந்து 500 ரூபாயிலேருந்தே கூட கிடைக்கும். சின்ன சின்ன ஐட்டம்ஸு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸு, பூஜை ஐட்டம்ஸு, யாருக்குனா ரிட்டன் கிஃப்ட் தர போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அது மாதிரிலாம் கூட நீங்கள் வாங்கி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த நான் சொன்ன மெத்தட் எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தடு. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி எல்லாமே வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ஆர்டி போடுறீங்க, 1100 ருபீஸ் போடுறீங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 13,200 ரூபா வருது. அப்படி பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதில் இல்லாமல் ஆர்டியில் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டும் போட்டு தருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் சேர்த்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம். இயர்லி 2 கிராம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ வந்து 6,400 ரூபாய்க்கு மேலே கோல்டு ரேட் போகுது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் தான் கோல்டும் சேவிங்ஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு பெண் பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா சின்னதாக நீங்கள் சேர்த்தா தான் நாளைக்கு லைஃப்பில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஏப்ரல் மந்த் மணி சேவிங்ஸு நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.